அனைவருக்கும் வணக்கம். இரண்டு தமிழ் திரைப்பட இயக்குனர்கள் முன்னுக்கு பின் முரணா கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்கள் முன்னுக்கு பின் முரணா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களே ஒருவர் ஆதரிக்கிறாரு, ஒருவர் எதிர்க்கிறாரு. அதை பத்தி ஆனந்தன் டாக்ஸ் வலைவலியில மிக தெளிவா பார்ப்போம். அதாவது தமிழ் சினிமாவில் இயக்குனராக இருக்கக்கூடியவர் தான் இசக்கி கார்வண்ணன் அவர்கள். இவர் ஆரம்ப கட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களோட நெருக்கமாக திரைப்படத்துறை சார்ந்து பழகி வந்திருக்காப்புல. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் சீமானனுக்கு ஒரு தம்பியாகவே இருந்திருக்கிறாரு. அரணையூருக்கு அண்ணன் சீமானன் வரதா இருக்கணும், இல்லை வெளியில் கதை எழுதுவாருக்கோ இல்லை லொக்கேஷன் பார்க்குறக்கோ எதுக்கு போனாலும் சரி, ஆனால் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அண்ணனோடைய டிராவல் பண்ணவர் தான். அதனால தான் இன்னைக்கு அண்ணன் எப்படி இந்த மண் சார்ந்து, இந்த தமிழ் மக்கள் சார்ந்து, அந்த கலை இலக்கியம் இதுகள் சார்ந்து எப்படி திரைப்படம் எடுப்பாரோ அதே போல இசக்கி கார்வண்ணன் அவர்கள் எடுத்துட்டு வருவாரு. அதோட வெளிப்பாடு உங்களுக்கே தெரியும், தமிழ் குடிமகன்ங்கிற ஒரு திரைப்படம் தான். இப்போ இவரு அரசியல்ல அண்ணன் சீமான் அவர்கள் உங்களுக்கு தெரியும் எதற்காக தள்ளப்பட்டாருன்ட்டு. இந்த ஈழ படுகொலைக்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் கட்சி வந்தோடனே சரி அண்ணனோடய நம்ம சினிமா துறையில டிராவல் பண்ணமே, அப்ப அண்ணனோட அரசியல் அவரும் தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுத்து வைக்கிறாரு, நம்ம போவோம்னு சொல்லி கூட போனவர் சில வருடங்கள் பிறகு அவர் வெளியேறாரு. அது எதற்காக வெளியேறினாரு என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் வெளியேறினதுக்கு பிறகு அவர் என்ன வேலை செய்யறாருன்னா, அண்ணன் மீது எல்லாரும் எப்படி அவதூறு அள்ளி வீசுவாங்களோ அதே போல இவரும் அள்ளி வீசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இப்ப தேர்தல் காலத்திலையும் ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிருக்காரு. ட்விட்டர்ல, அதாவது எக்ஸ் வலைதளத்துல அவர் என்ன பதிவு போடுறாரு அப்படின்னா, அதிமுக அதாவது நிதி கொடுக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் இருந்தோ இல்லை இங்கே ஊரில் இருக்கக்கூடிய தமிழ்மார்களோ ஏமாறுவது பெரிதல்ல, அதிமுகவினுடைய வாக்கை பிரிப்பதாக சொல்லி திமுகவுக்கு, அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய மயன், அதாவது என்னுடைய மயன் அவன்கிட்ட பணம் வாங்குறதோ இல்லை மருமன்கிட்ட இருந்து பணம் வாங்கி ஏமாத்திர போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை அவர் பதிவு பண்றாப்புல இசக்கி கார்வண்ணன் அவர்கள். இந்த பதிவு மூலியமா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, சீமான் அண்ணன் அவர்கள் அவர் திமுக குடும்பத்துல இருந்து பெட்டி பெட்டியா பணம் வாங்குறாரு அப்படின்னு இந்த உத்தம புத்திரர் பக்கத்துல இருந்து வாங்கி இந்தாடா தம்பி அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் இசைக்கிட்ட கொடுத்தது போல அவர் வாங்கி அப்படியே பணத்தை எண்ணிட்டு, ஆமா நான் இத்தனை கோடி இத்தனை லட்சம் இருக்குன்னு நம்மள்ட்ட அப்படின்னு இவர் கொண்டு போய் இவர் தான் வீட்டில் அடுக்கி வச்சது போல இசக்கி கார்வண்ணன் அவர்கள் சொல்றாப்ல. நமக்கு என்னங்க தேவை இருக்கு திமுக பணம் பண்ணணும்? அப்படியே திமுகலயே அண்ணன் சீமான் அவர்கள் பணம் வாங்கிட்டு வேலை செய்யறதா இருந்தா தீர்ப்பு எழுத போறது யாரு? அண்ணன் சீமான் அவர்களா? மக்கள் தான் தீர்ப்பு எழுத போறாங்க. இவ்வளவு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளையும் இந்த அளவுக்கு உயிரை கொடுத்து பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு அண்ணன் சீமான் அவர்களும் அவர்களோட தம்பிகளும். அதை கொச்சைப்படுத்த விதமா இவர் பேசியிருக்காருன்னா இப்ப இவர் எவ்வளவு பெரிய அயோக்கியரா இருப்பார். இவரு பணம் வாங்கிட்டு பண்றதா இருந்தா களத்துக்கே வர தேவையில்லையாங்க, வீட்டுல உட்காந்துருப்பாரு. எதுக்கு பிரச்சாரம் பண்ணணும்? பிரச்சாரம் பண்ணி இந்த அளவுக்கு மக்களை ஈர்த்துக்கிட்டு இருக்கும் போது மக்கள் தீர்ப்பு எழுதுறாங்க. ஓட்டு என்ற இடத்துல குத்திட்டாங்க. நாளைக்கு சீமான் முதலமைச்சர்னா வாங்கின பணத்துக்கு சீமான விசுவாசமா இல்லையே நாளைக்கு கேட்க மாட்டாங்களா? அப்ப என்ன இது முட்டாள்தனமானது? அதிமுக ஓட்டை பிரிப்பதற்காக நம்ம இங்க என்ன அதிமுக காரன்லாம் எவன் அப்படின்னு போய் பார்த்து அவன்லாம் நாம் தமிழர் ஓட்டு போடுன்னு சீமானை கேட்டுட்டு இருக்காரா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை, இன்னைக்கு அவங்க வாழக்கூடிய வாழ்வியலை, இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, இயற்கை வளங்களை அள்ளிட்டு போறான், இந்த விஷயங்களை எடுத்துரைச்சு அண்ணன் இளைஞர்களை ஒரு அறிவார்ந்த பிள்ளைகளா மாத்திக்கிட்டு இருக்க இந்த வேலையில நீ முட்டாள்தனமா இந்த பதிவை போட்டுக்கிட்டு நக்கல் பண்றது, நையாண்டி பண்றது. ஏன்னா நம்ம என்ன வேணாலும் எழுதுவோம் அப்படின்ட்டு. உனக்கு திமுக மேல இருக்கிற வன்மம் என்ன? உனக்கு என்ன வன்மம் திமுக மேல? உனக்கு ரெட் ஜெயண்ட் எல்லா படத்தையும் எடுத்துடுறான், இது நம்ம உங்களை போல சின்ன சின்ன இயக்குனர்கள் வெளிக்கொண்டு வர முடியல அப்படிங்கிற வன்மத்துல நீ திமுக மேல இருக்க, உதயநிதி மேல நீ வன்மத்துல இருக்க. அதனால நீ திமுக கடுமையா எதிர்க்கிற. அதை பத்தி பிரச்சனை, உண்மையை தான் நீ பேசுற, நாங்க பிரச்சனை கிடையாது. ஆனா சீமானன் அவர்களை நீ எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? உன் திங்கிற சுத்திர மண்ணலி போட்டாரா? எதற்காக நீ இந்த வேலையை பாக்குற? நீதாயா ஒரு படம் எடுத்த தமிழ் குடிமகன் யாரை வச்சு எடுத்த? அண்ணன் சேரன் அவர்களை வச்சு. அண்ணன் சேரன் அண்ணனா இருக்கட்டும், இல்ல சமுத்திரக்கணி அண்ணனா இருக்கட்டும், அந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களும் அண்ணன் சீமானோட நெருக்கமா இருக்கிறவங்க. அது மூலியமா தான் உனக்கு எல்லாருமே பழக்கம். அண்ணன் சேரன் அவர்கள் உன்னுடைய கதையை கேட்டாங்க. அந்த கதையில நீ என்ன தமிழ் குடிமகன் படத்துல சொல்ற? சாதினால ஒரு மனிதன் அவனுடைய ஒரு சாதி எடுத்துக்கிட்டா இந்த சாதி இந்த தொழில் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நீ அந்த படத்துல கொண்டு வர. அந்த அவர் படிச்சு முன்னேறி வேற வேலைகளுக்கு போறதா இருந்தாலும், அந்த கதாநாயகன் போறதா இருந்தாலும், அந்த ஊர்ல ஒரு இறப்பு நடந்தது, அந்த இறுதி சடங்குக்கு, அந்த சீம சடங்குக்கு அந்த நபரை அழைச்சிட்டு வர சொல்லி பண்ண சொல்றாங்க. அதுக்கு அந்த கதாநாயகன் சேர அவர்கள் வர்றதில்லை. நான் வர முடியாது, நான் எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீ தான் வரணும்னா அந்த அதிகார வர்க்கம் அவரை இழுத்து வருது. இது சம்பந்தமா இங்க தள்ளுமுள்ள வருது. அது வழக்கா வருது. கோர்ட்ல அதுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க.
இனிமே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தன் முன்னோர்கள் தன் அப்பாவோ தாத்தாவோ செஞ்ச வேலையை திருப்பி இவர் பார்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. இன்னைக்கு இவர் படிச்சு அவர் டாக்டர் ஆயிட்டாருன்னா அவர் இனிமே அவர் டாக்டரா தான் பார்க்கணும், அவர் போலீஸ் ஆயிட்டாருன்னா போலீஸா தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது. ஒரு நல்ல கருத்தை நீ கொண்டு வந்து சொல்றீங்க. இந்த படத்தை எடுத்துட்டு நீ அதே இந்த படத்துக்கு ஏத்தாப்புல மேடைகள்ல பெண்களுக்கான சம உரிமை, நம்ம தமிழர்களுக்கான அனைவருக்குமான வேலை வாய்ப்பு, இயற்கைகளை திருடிட்டு போகக்கூடாது, அதுகளை பாதுகாக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய இதே அண்ணன் சீமான் அவர்களை நீ எதிர்க்கிறீன்னா, திரைப்படத்துல ஒரு விதமா நீ நடந்துக்கிற, இங்க ஒரு விதமா நடந்துக்கிறேன்னா நீ யாரு? நீ என்ன வேலை பார்க்குற? நீ எடுக்கிற கதையை தானே அண்ணன் சீமான் நிஜ வாழ்க்கையில அரசியல் வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்காரு. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? விமர்சனம் பண்ணா என்ன அதிகபட்சம் உடனே பணத்தை வாங்கிட்டாரு. நீ பாத்தியா அவர் பணத்தை வாங்கினது? நீ பாத்தியா? பக்கத்துல இருந்து பாத்தியா? நீ தான் கோடி கோடியா ஒரு படம் நடிச்சுன்னா உனக்கு பணம் வரலைன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? அப்ப நாங்க உன்னை பார்த்து கேட்க வேண்டியதா? நீ அதிமுகலையோ இல்ல பாரதிய ஜனதாட்டையோ பணத்தை வாங்கிக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களையும் திமுகவையும் கடுமையா விமர்சிக்கிறேன் நாங்க சொன்னா நீ ஏத்துக்கிறியா? பொங்கிட மாட்டியா? அதே போலதான் அப்புறம் நீ மட்டும் எங்களை சொல்லலாமா? அண்ணன் சீமான் அவர்களை சொல்லலாமா? இந்த களத்துல நீ யார சீமானனை கொச்சப்படுத்துறதா சொல்லி ஒட்டு மொத்தமா நாம் தமிழர் பிள்ளைகளையும் சேர்த்து நீ கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வேர்வை சிந்தி தன் குடும்பத்தை விட்டுட்டு இந்த 30 நாளும் தேர்தல் களத்துல எப்படி நிக்கிறான்? வருஷம் முழுக்க நிக்கிறோம். கிட்டத்தட்ட அண்ணன் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நிக்கிறோம். தேர்தலுக்கு கூடுதலா நேரமே ஓய்வு எடுக்கிறது கூட நேரம் இல்லாம ஓடுவோம் தேர்தல் காலத்துல மட்டும். இந்த வேலையில நீ இந்த வேலையை பாக்குற. இதே இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆட்டி படம் வந்திருக்கும் போது நீ அந்த ஆட்டி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால அண்ணன் சீமான் அவர்களையும் கூட்டு வச்சிருக்காங்க, நீனும் அங்க போயிருக்க. அப்ப அந்த இசை வெளியீட்டு விழாவில் நீ பேசும்போது அங்க அண்ணன் சீமான் அண்ணன் உயர்ந்து பேசுற. என்ன பேசுற? இந்த ஆட்டி படம்ங்கிறது, இந்த ஆட்டி அப்படின்னாவே பெண்களை, தமிழர்களே பெரும்பாலும் முன்னோர்கள்லாம் பெண்களை போற்றுவாங்க. அதை மையப்படுத்தி தான் இந்த ஆட்டி திரைப்படம் இருக்கு. அண்ணன் சீமான் அவர்களை எல்லாருமே சொல்லுவாங்க, சீமான் அவர்களை வீழ்த்தவே முடியாது, சமரசம் இல்லாம போராடுறவரு அப்படின்னு நீனே பேசியிருக்க. அங்க சீமான் அண்ணன் எவ்வளவுக்கு எவ்வளவு புகழ்ந்து பேச முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பேசியிருக்க. அதனாலதான் நாங்கெல்லாம் திருப்பி அண்ணன் சீமான் அவர்களை தேடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டி படம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இருக்கு நினைக்கிறேன், 2025 வந்த படத்துக்கு அந்த வெளியீட்டு விழாவுக்கு அண்ணனை புகழ்ந்து பேசியிருக்க. அந்த மேடையில வெளியில மறுநாளே அண்ணனை பத்தி தப்பா பேசுற. நீ என்னையா? நீ என்ன மெண்டலா? திடீர்னு நல்லவனாரா, திடீர்னு மெண்டலாரா? அன்னியன் படம் மாதிரில இருக்கு உன் கதை. திடீர்னு அன்னியனாரா, திடீர்னு ரெமோவார. என்ன கேரக்டர் இது? தமிழர்களா, அதுவும் நீ தென் மாவட்டத்தில் பிறந்த நீ ஒரு நல்ல என்ன சொல்றதுனே தெரியல. இந்த அளவுக்கு ஒரு முட்டாளா இருப்பியா? உனக்கு கதை இல்லை அப்படின்னா போய் எங்கேயா போய் கதையை தேடு. இப்படி உட்காந்து இங்க கதையை எழுதிட்டு இருப்பியோ எக்ஸ் தளத்துல? உன்னோட படத்துல நீ சேரனண்ணனை வச்சு நான் இயக்குனேன், நீனும் சேரனும் இணைந்து பணி செஞ்சீங்க. இந்த படத்திற்கு பிறகு இன்னைக்கு நீ இந்த கருத்தை சொல்ற, அண்ணன் சீமான் அவர்கள் மீது இந்த விமர்சனத்தை வைக்கிற. இதே விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கறது போல அண்ணன் சேரன் அவர்கள் நேற்று எக்ஸ் தளத்துல அதே போல ஒரு பதிவு வைக்கிறாப்புல. இந்த குடும்ப அரசியலை வீழ்த்துவதற்காக உண்மையாக இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் உழைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகளையும் அண்ணன் சீமான் அவர்களையும் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு வாக்களிக்க வேணும்னு வெளிப்படையாக கேட்டாரு. குடும்ப அரசியல்னா யாரு? திமுகவை எதிர்க்கிறாரு. நீ இன்னும் திமுகவை எதிர்க்கிற, அண்ணனும் திமுகவை எதிர்க்கிறாரு. சரி, ஆனா அண்ணன் நாம் தமிழருக்கு கேட்டுட்டாருல, சீமானுடைய தம்பிகள் நாம் தமிழரின் தம்பி தங்கைகளுக்கு வாக்கு செலுத்தணும்னு வெளிப்படையாக கேட்டாரு. இது ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சீமான் அண்ணன் தம்பிகள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சேரன் அண்ணன், இப்படிப்பட்ட அண்ணன் சேரன் அண்ணன், ஏன்னா இதுக்கு முன்னாடி திரையுலகில் இருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களும் அதோட நடிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம யாருக்காவது வெளிப்படையாக ஆதரவு வச்சுட்டோம்னா நம்ம படங்கள் வெளியிட முடியாது, நம்ம படங்கள் வெளியிடுவதற்கு சிக்கல்கள் உருவாயிரும் அப்படின்ட்டு ஆதரவே தெரிவிக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் மௌனம் காப்பாங்க. அதிகபட்சம் அவங்க வாக்குகளை மட்டும் செலுத்திட்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு மத்தியில் அண்ணன் சேரன் அவர்கள் வெளிப்படையா இன்னும் வெற்றியை பெறாத நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறணும்னு இந்த தேர்தல் காலத்தில் வெளிப்படையா அவர் அறிவிச்சிருக்கிறதுக்கு உண்மையிலே அவருடைய மனசு, அவருடைய போர்க்குணம் நல்லா தெரிகிறது. ஏன்னா தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய அண்ணன் சேரன் போன்றவர்கள் எல்லாருமே நாம் தமிழரின் பின்னாடி தான் நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சீமான் யாருன்னு. ஆமா, சீமான் ஒரு முரட்டுத்தனமான ஆளுதான், ஒரு கொண்ட கொள்கையில கடைசி வரைக்கும் இறுதியா நிற்பாரு. அதுக்காண்டி இப்படி அடமானம் வச்சிருப்போம் பாரு. அவர் வெற்றிங்கிறது சீமான் இந்த ரேஸ்ல ஓடுறாருங்க. நல்லா தெளிவாக கேட்டுக்கிறீங்க. இது ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுறாங்க அப்படின்னா
எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து பயிற்சி எடுக்கிறோம், உசேன் போல்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி எடுக்கிறாரோ அந்த பயிற்சியின் மூலியமா அவர் போய் முன்னாடி ஓடி போய் வென்றுவாரு. ஆனா தேர்தலுங்கிறது அப்படி கிடையாது. எவ்வளவு தடவை நம்ம பயிற்சி எடுத்து நம்ம வந்து மக்களுக்கு நம்ம எடுத்துரைச்சாலும் தீர்ப்பை எழுதக்கூடியது வந்து மக்கள் வாக்கு செலுத்தினா மட்டும்தான் நம்ம வெல்ல முடியுமே தவிர்த்து, நான் இன்னைக்கு 234 தொகுதியிலையும் போய் நான் வந்து பரப்புரை செஞ்சுட்டு வந்துட்டேன், நான் சீமானுடைய தம்பிமார்கள் வந்து நேற்று 100 பேரா இருந்தவங்க இன்னைக்கு 1000 பேர் போய் ஓட்டு கேட்டாங்க, அதனால அந்த கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, அதனால வெற்றி, அப்படிலாம் இல்ல. மக்கள் வாக்கு செலுத்துறதுனால தான் அது வெற்றி. அப்போ மக்களோட வாக்கு தான் இங்க ரொம்ப முக்கியமே தவிர்த்து, நாங்க யார்கிட்டையும் பெட்டி வாங்கிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்றது கிடையாது, நாங்க யார்கிட்டையும் பெட்டியை வாங்கிட்டு வேலை செய்யாம இந்த களத்தொட்டு ஓடுறதில்ல. சமரசம் இல்லாம தனிச்சு நிற்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி. இன்னொரு முறை இந்த இசைக்கு கார்வண்ணன், நீங்க நாம் தமிழர் பிள்ளைகளை நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டில் எழுதிக்கிட்டே இருந்த அப்படின்னா, நிச்சயமா இந்த தேர்தலுக்குள்ள உனக்கு தேவையில்லாத விஷயங்களை நீ தலையிட்ட அப்படின்னா தக்க பாடம் வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுவாங்க.